ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதாக வாய்ப்பாடாட்டம். நீங்கள் என்ன வேணாலும் பேசிகிட்டே போங்க. நாங்கள் லைக்ஸும் போட மாட்டோம், ஷேரும் பண்ண மாட்டோம், கமெண்ட்ஸும் பண்ண மாட்டோம்னு நீங்கள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறீங்க. எனக்கு அந்த மாதிரி பிடிவாதமே வரமாட்டேங்குது. ஏன்னா இந்த சனியை முடித்த சீரியல் சீக்கிரம் முடிஞ்சு தொலைஞ்சிருச்சுன்னா இந்த சீரியல் போடுற ரிவ்யூவே நான் விட்டுறலான்னு நினைக்கிறேன். ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியல. லைக்ஸு சுத்தம் கைஸ், சுத்தம். ஒரு 11-12 லைக்ஸ் தவிர ஒரு 100 கூட முந்தியாவது 100ஆவது வீடியோ வந்து தாண்டும். இப்போ அந்த 100 தொடுறதுக்கே வீடியோ அழுகுது. அப்போ நான் வீடியோ போடுறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்டாப் பண்ணிடலான்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். அதான் ஒன்று. அப்படி தான் நான் நினைக்க முடியும். வேறு இடத்த நான் போடுறது. சரி கைஸ், ஒரு 98 வியூஸ், ஒரு 70 வியூஸ் போகுதுன்னு வைங்களேன். அந்த 70 வியூஸில் ஒரு 70 லைக்ஸாவது வரணும்ல கைஸ். வியூஸ் வந்து போகுதுங்க, ஆனால் லைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10 லைக்ஸு, 11 லைக்ஸு. லைக்ஸை போட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க, சரிங்களா? ஸோ இன்றைக்கி எபிசோடு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்லாமல் தான் இருந்தது. மித்ராவுக்கும் ஆதிக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ண சொல்லி நம்ம பவானி வந்து ப்ரெஷர் பண்ணுறாப்புல. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ தாலியில் வந்து குங்குமம் வைக்கிறதுக்காக நம்ம தமிழ் வந்து ஒரு பிளான் போட்டிருப்பா இல்லையா? அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக கோயிலில் சில பல வேலைகள் நடக்குது. அதில் வந்து உட்கார சொல்கிறாங்க, காலில் விழுக சொல்கிறாங்க. மண்டி போடையில் அந்த இவன் வந்து கண்ணை மூடிட்டு கண்ணை இப்படியே துறப்பானாமா. பாரதி வந்து முன்னாடி நிற்பாலாமா. அப்பா, உடனே தாலியில் பொட்டை வச்ச உடனே, ஆனால் நீங்கள் டேரக்டர் சார் பாட்டை மாற்றி போட்டிங்க. அதாவது இந்த படம் கிழக்கு வாசல் ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? அதில் ரேவதியும் கார்த்தியும் நடிச்சிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, வந்ததே ஓ குங்குமம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் நீங்கள் போட்டிருக்கணும். நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் உன்னை விட்டால் யார் எனக்கு இல்லை, பாரு பாரு, என்னை விட்டால் உனக்கு நாதி இல்லை, பாரு பாருன்னு இந்த பாட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க வழங்காத விளாட்டம். என்ன ஒரு சுச்சுவேஷனுக்கு என்ன மாதிரி சாங் போடணும் கூட தெரிய மாட்டேங்குது. இந்த அம்மா உன்னை விட்டால் யாரும் இல்லைக்கேன்னா அந்த அம்மா என்ன அனாதையாகவே இருக்குது? அந்த அம்மா கண்ணாடி பாட்டி இருக்குது, தவளை இருக்காப்புல, சரவணை இருக்காப்புல, அதுக்கு அது பத்தாதுன்னு 2 பிள்ளைகளை வேறு பற்றி வச்சுருக்காப்புல. அந்த அம்மா என்ன அனாதையாகவே இருக்குது? உன்னை விட்டால் யார் எனக்கு இல்லை, யார் எனக்கு இல்லை, என்னை விட்டால் உனக்கு நாதி இல்லை, நாதி என்ன இது? ஒரு சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி கூட பாட்டு போட மாட்டேங்கிறீங்க. தாயில் பொட்டு வச்சோன்னே போட வேண்டாமா பாட்டு? வந்ததே ஓ குங்குமம்னு போட வேண்டியதானே? இல்லை குங்குமத்தை வச்சு எத்தனை பாட்டு இருக்குது, அதையா ஒன்று போட வேண்டியதானே? சும்மா எப்போ பார்த்தாலும் ஓட்ட ரெக்கார்டாட்டு இந்த ஒரு பாட்டு. அப்புறம் வந்து அது என்னது உருகி உருகி என்னது உயிர் போனதடா என் உள்ளம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை போட வேண்டியது. அப்படி இல்லைன்னா இந்த மாவீரன் மியூசிக் ஒன்று எடுத்து போட வேண்டியது. ஒருத்தர் அந்த கேசட்டை வந்து ஒரு 4 கேசட் வச்சுருப்பாங்களாட்டு இருக்குது. ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரையில் இந்த பாடத்துக்கு போட்டுற வேண்டியது. ஸோ தாலியில் போட்டு வச்ச உடனே நம்ம ஆதி வந்து நினைக்கிறாப்புல, அப்போ தமிழுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்போ இந்த வயசுலேயுமே தமிழ் வந்து இவ்வளோ ஒரு சோகத்தை வந்து மனசில் மறைச்சி வச்சுடுதா அந்த குழந்தை இருக்குதான்னு சொல்லி இந்த பெரிய வளர்ந்து கட்டவே இருக்கான் பாருங்கள் ஆதி, அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ தான். டே ஆதி, அந்த குழந்தை ஆரம்ப காலகட்டத்துலேருந்தே கஷ்டத்தை மட்டும்தான்டா பார்த்துட்ருக்குது. பெத்த தகப்பனை இழந்து, அதுக்கப்புறம் உன்னைய ஃப்ரெண்டுன்னு கூப்பிட சொல்லி, நீயே வாயை திறந்து என்னை ஃப்ரெண்டுன்னு கூப்பிடாத, நொப்பான்னு கூப்பிட சொல்லி, அதுக்கப்புறம் நொப்பான்னு கூப்பிடாத, நான் உன் அப்பா இல்லைன்னு சொல்ல சொல்லி, அந்த குழந்தைய எத்தனை டார்ச்சர் பண்ணியிருக்கேன். அந்த குழந்தை இந்த டார்ச்சரையும் மட்டும்தான் அனுபவிச்சிட்ருக்குதா? இதை விட பெரிய பெரிய டார்ச்சர்லாம் அந்த குழந்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்குது. சரியா? என்னமோ இப்போ தான் பேச வந்துட்டான் வெங்காயமாட்டோம். கண்ணுக்கு முன்னாடியே ஒரு பெத்த தாயி பெத்த அப்பா இருக்கிறாங்க. அவனை அப்பான்னு கூப்பிட முடியல, அங்கிள்னு கூப்பிட வச்சுக்கிட்டு எத்தனை அழிச்சாட்டி நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற. அப்புறம் அந்த குழந்த இதை விட கஷ்டத்தை தான் தாங்கும். உனக்கு இப்போ தான் அது தெரியுதா? உன் மண்டையில் உரைக்குதா இப்போ தான்? ஏன் இதை நினைவலைகளை அழிக்கும்போது தெரியலையா ஐயாவுக்கு? தமிழுக்கு நம்மளை விட்டால் யாருன்னு இல்லைன்னு தெரிய வேண்டாமா? நினைவலைகளை போய் எப்படி திமிரா போய் அழிச்சிட்டு வந்த, இப்போ வந்து தமிழை பற்றி கவலைப்படுற? இப்போ நாடகம் பார்க்குறவங்கள எனக்கு ஏனைங்களா?
அதுக்கப்புறம் இந்த யார் நந்தினியும் மித்ராவும் ஒளிஞ்சிருந்து பார்க்குறத நம்ம பாரதி பார்த்துருவாப்புல. உடனே நீங்கள் 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? அது எப்படி கழுதைக்கு மூக்கு வேர்த்த மாதிரி பின்னாடியே வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம பாரதி நினைக்க, அதுக்கப்புறம் மித்ரா இருந்துட்டு இதை நான் சும்மா விட போகிறதில்ல, இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியாகணும்னு சொல்லிட்டு நந்தினியை வீட்டுக்கு போக சொல்லிட்டு இவன் நேராக போய் பவானியை பார்க்க போகிறா. இவன் எப்படி பாரதியை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு கோயில் வரைக்கும் வந்தால, அதே மாதிரி நம்ம பாரதி அக்கா என்ன செய்யுது, மித்ராவை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போகிறாப்புல. பவானியை மீட் பண்ணி நடந்ததான்னு சொல்லிகிட்டு இருப்பாளா. உடனே அங்கே வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு பாட்டு, யார் பாட்டு தெரியுமா, நம்ம இளைய தளபதி நடிச்சிருப்பார்ல, என்னது பா என்னது என்னமோ ஒரு படமே, வாரிசு படத்துலேருந்து ஒரு ஒரு மியூசிக் இருக்கும்ல, அந்த மியூசிக் போட்டாங்க ஹீரோயினுக்கு. ஷோ யார் யாருக்கு எந்தெந்த மியூசிக் போடுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பில்டப்பு அந்த அம்மாவுக்கு, யார் பாரதி அக்காவுக்கு ஓவர் பில்டப்பு. ஒரு ஆணியும் ஒன்றும் பிடுங்கலை, இதில் வேறு ஓவர் பில்டப்பு. புருஷன் கல்யாண நாளைக்கு புருஷங்கிட்ட தாலியில் பொட்டு வாங்குறது, நெத்தியில் பொட்டு வைக்கிறது, காலில் விழுகிறது, இதைத்தான் நீ சாதிச்சிருக்க. வேறு என்னத்தை நீ சாதிச்சிருக்க? பவானியை பற்றி போய் சொன்னியா? பவானியோட புருஷனை பற்றி சொன்னியா? இல்லை மித்ராவை பற்றி சொன்னியா? எதுவுமே கிடையாது. எல்லா உண்மையை சொன்னால் ஆதி செத்துருவாங்கிறத ஒரு ஒரு கருவியாகவே வச்சு இவங்களும் இதைத்தான் வச்சு பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இவளும் இதை வச்சுட்டே அவங்ககிட்ட எந்த உண்மையும் சொல்லாமையே போயிட்டுருக்குறான். ஏன்னா பவானி அதுதானே சொல்கிறா. என்ன சொல்கிறா, நம்ம பாரதியை வந்து ஒரு விஷயத்தில் மட்டும்தான் அவளை மடக்க முடியும். என்ன அப்படின்னா, அவள் எல்லா உண்மையும் சொன்னான்னா ஆதி உயிருக்கு ஆபத்து. அதை ஒன்றை வச்சுட்டே நம்ம வந்து பாரதியை வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது, அவளை ஏதாவது செய்யணும்னு சொல்லி 3 பேர் பேசிகிட்டு இருக்கையில் இந்த அம்மா என்ட்ரி கொடுத்துட்டு ரொம்ப ஓவராக டைலாக் பேசிகிட்டு இருக்குது. உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். 5 வருஷமாக நான் கல்யாண நாள் தனியாக தான் கொண்டாடிட்டு இருந்தேன். இப்போ தான் என் புருஷனுக்கு வந்து என் புருஷன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி தாலியில் பொட்டு வச்சு எல்லாமே நான் இந்த மித்ராவால் தான் நடந்துச்சு. அதுக்காக உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போ கூட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, எல்லாத்தையும் மறந்துட்டு ஆதிக்கு அம்மாவா அந்த வீட்டில் வந்து எங்களோட சந்தோஷமாக இருந்தால் நல்லது, இல்லை அப்படின்னா மறுபடியும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருக்காப்புல. சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாளாமா. உடனே நம்ம பவானி வந்து டென்ஷன் ஆகி, மித்ரா இதுக்கு மேலே பொறுக்க முடியாது, நீ என்ன செய்வியோ எது செய்வியோ தெரியாது, நாளைக்கு உனக்கு ஆதி கல்யாணம், நீ என்ன சொல்லி அவனை என்ன சொல்லி கூட்டி வந்து நீ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வருவியே இல்லையே எனக்கு தெரியாது, நீ உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் சொல்லி அவனை கூட்டிகிட்டு வா, அங்கே வந்து அவனை வந்து நீ கழுத்தில் தாலி கட்டலைன்னா இதாயிருவேன் பிளாக்மெயில் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி அவனை தாலி கட்ட வச்சிரு அப்படின்னு சொல்லி பிளானை வந்து சொல்கிறாப்புல. அதே மாதிரியே நம்ம மித்ரா அக்காவும் என்ன செய்யுது, ஆதிக்கிட்ட வந்து ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கன்வின்ஸ் பண்ணி ரெடியாக சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கு ஆதி வந்து ஒரு லென்த்தி டைலாக் பேசிகிட்டு இருக்கான். எதுக்கு இத்தச்சோட டைலாக்னே தெரில. லவ் பண்ணவங்க லவ் பண்ணாதவங்க அம்மா அப்பா பார்த்து வச்சு கல்யாணம், எதுக்கு இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அவன் வாழ்க்கை அவன் பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். அம்மா அப்பா பார்த்து வச்சு கல்யாணம்னா என்ன சண்டை இல்லாமல் இருக்குதா? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்க சண்டை போடாமல் இருக்கீங்களா? எல்லா குடும்பத்துலேயும் சண்டை சச்சரவு சந்தோஷம் துக்கம் சோகம் எல்லாமே இருக்குங்க கைஸ். சரியா? அதை நம்ம அவன் எடுத்துக்கிறத பொறுத்து. அப்பப்பயே மறந்துட்டு புருஷன் தான் முக்கியம் குழந்தைங்க தான் முக்கியம் நினச்சாங்கன்னா டைவர்ஸ் வரைக்கும் போகாது. எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் தான் தோண்டியாத்தான் வாழுவேன் அப்படின்றவங்களுக்கு குடும்பமே தேவையில்லை. இது ஆகவே இஷ்டப்பட்டது. இதுக்கு இவன் வந்து லென்த்தி டைலாக் பேசிகிட்டு இருக்கிறான் மித்ரா வந்து கேட்டதுக்கு. ஷோ சாமி முடியல. இப்போ என்ன, நீ உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு நான் சாட்சி கையெழுத்து போடணுமா? சரி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சரின்னு ஓகே டன் சொல்லி முடிச்சுட்டு அவன் மித்ரா வந்து போக வேண்டியதானேங்க. அங்கே ஒரு நினப்பு, ஆதி வந்து சம்மதிச்சிட்டான், இனி நாளை நடக்கி போகிறது ஃப்ரெண்டு கல்யாணம் இல்லாதி உனக்கு எனக்கு நடக்கிறதா கல்யாணம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. ஆனால் இதை ரெண்டு பேர் பேசுகிறத நம்ம பாரதி அக்கா கேட்டாளா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கல்யாணம் நடக்கும்போது ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வரும்ல, பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பட்டு வேட்டி சட்டை கட்டிட்டு போகிறத பார்த்தாலே பாரதிக்கு டவுட் ஆகி போயிடும். உண்மை தானே? அப்போ அந்த கல்யாணத்தை நிறுத்த நம்ம பாரதி வந்து ஏதாவது ஒன்று செய்வாப்பில், வெயிட் பண்ணி பார்ப்போம். சரியா? இல்லாட்டினா தாலி கட்ட போகும்போது வாசு வந்து உள்ளே வந்து கூட தடுக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தளவு இப்போ கொஞ்ச நாளாகவே இந்த வாசு அப்படிங்கிற கேரக்டரை வந்து காமிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதான் உண்மை. காமிங்கப்பா இடையில, அது ஒன்று தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, அவன் வந்துட்டு போகிறது. சரியா? சும்மா எப்போ பார்த்தாலும் இந்த ஆதி பாரதி ரொமான்ஸு, மித்ரா வந்து பாரதியை பழி வாங்குறது, பாரதி வந்து மித்ராவை பழி வாங்குறது, இதெல்லாம் பார்த்து பார்த்து எங்களுக்கு சடிஞ்சு போச்சுங்க. சரியா? கொஞ்சம் கொஞ்சம் இடையில இந்த ஆதி வந்து வாசுவாக மாறுறது,
அதுக்கப்புறம் வந்து தமிழ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி கலந்து எடுத்திங்கன்னா பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாடகம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம பவானி வந்து ஒரு டைலாக் சொல்லும். நான் சொன்ன மாதிரியே சொல்லும். கவனமாக கேட்டிங்களா இல்லையா? எத்தனை பேர் கேட்டிங்கன்னு தெரியல. நம்ம என்ன தான் பிளான் போட்டாலும் அது பாரதிக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவா இல்லையா? அதே மாதிரியே அவள் சொன்னா பாருங்க. அதான் உண்மை. நீங்கள் என்ன பிளான் போட்டாலும் அது பாரதிக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ இந்த தாலி கட்டுற மேட்ரு நீ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே தாலி கட்டுற மேட்டரில் தான் வந்து துரைக்கிட்ட மாட்டி காப்பாற்றுவான். இனி இந்த தாலி மேட்டரில் யார் வந்து காப்பாற்றுவான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? மற்ற சீரியல் என்னாச்சு கைஸ்? நேற்று கார்த்தி இது ரேவதி மாட்டிட்டாங்களா? ரேவதி மாட்டிட்டாளா? என்னை கேட்டால் கார்த்தி வந்து ரேவதியை சப்புன்னு ஒன்று விட்டுருக்கணும். நான் சீரியல் பார்க்கல, என்னோடய இதில் தான் நான் சொல்கிறேன். ப்ரிவியூ வச்சு சொல்லும்போது நேற்று வந்து அவங்க அக்காக்காரிக்கிட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் வேலை தானே, நான் அவருக்கு பைக் வாங்கி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன், ஒரு அரை மணி நேரம் வேலையை தான் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி போவா. கரெக்டுங்களா? போன இடத்துல மாட்டிக்குவாளா என்னன்னு நான் தெரியல. ஏன்னா நான் ப்ரிவியூ அவளை தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் என்னை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, அவன் கார்த்தி வந்து அவ்வளோ தூரம் சொல்கிறான். ஆனால் இவள் போனது தப்பு தான். பைக்கு இந்த நாள் இப்போ வாங்கலைன்னா என்ன, இன்னொரு நாள் வாங்கினா கிடக்குது, இல்லை கார்த்தியோடு போய் வாங்கினா கிடக்குது. இப்போயே ஆணியை பிடுங்கணும்னு சொல்லிட்டு போனா பார்த்தீங்களா? அதுதான் தப்பு. என்னைய கேட்டால் அந்த இடத்துல கார்த்தி வந்து அவளை காப்பாற்றி முடித்த பிறகு ரேவதியை இந்த கணத்தில் 4 ஒரு அப்பு, இந்த கணத்தில் ஒரு 4 அரை அப்பு அப்புன்னு வச்சுக்கோங்களேன், தன்னை போல் ஆட்டோமேட்டிக்காக வலிக்கு வந்துடுவான். தன்னை போல் அந்த புத்தி தெரிஞ்சிடும் அவளுக்கு. ஐயோ நம்ம வந்து தப்பு, புருஷன் பேச்சை கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மரமண்டைக்கு அப்போத்தான் ஏறும். அதுக்கப்புறம் நீங்கள் உடனே என்ன கேஸ் எல்லாம் இப்படி கார்த்திகை தீபம் பைத்தியமாக இருக்கீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த சீரியலில் எவ்வளோ ஓட்ட உடசல் இருக்குது தெரியுமா? எல்லாம் இப்படி அடிக்டாக இருக்கீங்க. அது ஒவ்வொருத்தவங்க கமெண்ட்ஸை பார்க்கணும். ஐயோ ரேவதி மாட்டிக்கிட்டாலே, என்னது ரேவதியை எப்படி காப்பாற்ற போகிறாங்களோ, எங்களை எல்லாரையும் பதட்டத்திலே வைக்கிறீங்கன்னு சொல்லி, என்ன கைஸ் இப்படிலாம் சீரியலில் போய் இப்படி போய் உளுந்து கிடக்குறீங்க கைஸ்? மேலோட்டமாக பாருங்கள், அதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு ஆக்டிங் தான். சும்மா போய் என்னமோ அப்படியே உளுந்து இப்போ அப்படியே உள்ளே போயிடுவீங்களாட்டு இருக்குது. அவங்களாம் நடிச்சுட்டு அடுத்த சீனில் நடிச்சுட்டு அடுத்த டேக்குன்னு போயிட்டே இருப்பாங்க கைஸ். புரியுது? அதெல்லாம் அவங்களோட ரியல் லைஃப் கிடையாது. என்ன கைஸ் எல்லாம் இப்படி ஆகிட்டீங்க? எனக்கு கீழே கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது இன்னும் மக்கள்லாம் இப்படி ஆகிட்டாங்களே அப்படின்னு. ஸோ சாமி எனக்கு முடியல. ஒவ்வொருத்தவங்களாம் என்ன சொல்கிறாங்க, ஐயோ ரேவதிக்கு ஏதாவது ஆயிருமோ. இந்த வடிவேல் ஜோக் ஒன்று பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து ஆட்டோவை ரொம்ப 3 மாமியை வந்து உள்ளே ஏறி இருப்பாங்க. சீக்கிரமாக போடா அம்பி, அவளை வேற காப்பாற்றணும். அப்படியா மாமி, உட்காருங்க சீக்கிரம் போயிடலான்னு டிராஃபிக்லலாம் அடிச்சு பிடிச்சி வண்டியை ஓட்டுவான். அப்புறம் பார்த்தா அது சீரியலில் நடந்து வருது. 3 பேர்த்தையும் அடித்து பத்துவான் பார்த்தீங்களா வடிவேல்? அந்த மாதிரி மக்கள் எல்லாமே கார்த்திக் நடிச்சிட்டாலே அது வந்து மாசான சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ளே போயிடுறீங்க. சரி ஓகே டன். இவங்க என்ன பண்ணுறது, எல்லாம் அப்படியே ஃபேன் தான் இருக்க வேண்டாம். ஃபேன்ஸ் வந்து எல்லாம் இருக்க வேண்டியதா, அதுக்காக உள்ளே போயிடாதீங்கப்பா. சரியா? இது ப்ரிவியூ போடும்போது கீழே மக்கள்லாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க ஐயோ ரேவதி பாவம், கார்த்திக் ரேவதி ஜோடி சூப்பர், அதுக்கப்புறம் என்னென்னமோ கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஐயோ சாமி முடியல. ஐயோ மக்கள்லாம் என்ன ஒரு இதில் போயிட்டுருக்காங்கன்னே தெரியல. அடுத்து அதான் வடிவேல் சொன்ன கவுண்டமணி சொன்ன மாதிரி உலகத்தை நினச்சே சிரிச்சேன். டேய் முதல்ல ஒன்றை நினைடா. சரியா? அடுத்த சோத்துக்கு வழி இருக்காடா, தீட்டுறா கத்தி அப்படின்ற மாதிரி முதல்ல உங்கள் குடும்பத்தை இதெல்லாம் நினைங்க கைஸ், அப்புறம் சீரியலுக்குள்ளே போவீங்க. சரி ஓகே டன். என்ன பண்ணுறது? ஓகே வாரிசு சீரியல் என்னாச்சு கைஸ்? நான் பார்க்கவே இல்லையோ, எந்த சீரியல் என்னால் பார்க்காதனால எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. ஆல்வேஸ் வாரிசு சீரியல் சூப்பராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி ப்ரிவியூ வச்சு பார்க்கும்போது ஒரு லேடி வந்து ஃபேட்டாக ஒரு லேடி வந்து உங்கள் அப்பா 20 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி தமிழ்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். ஆனால் அவங்க அப்பா வந்து கையெழுத்து போட்டிருப்பான். ஆனால் அவங்க எல்லா கடனையுமே அடைச்சிட்டு தானே கேஸ் வருவாங்க. எல்லா சொத்தையுமே விற்று கடனெலாம் அடைச்சிட்டு தானே அவங்க அப்பனை தேடி சென்னைக்கு வருவாங்க. இப்போ எப்படி திடீர்னு இந்த 20 லட்ச ரூபா கடை எங்கேருந்து முளைச்சிச்சு? ஒருவேளை சம்யுக்தா பிளானாக இருக்குன்னு சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா வேறு யார் பிளானாக இருக்கும்? அந்த வெள்ளை வேட்டி சட்டை ஒருத்தர் இருந்தான் பார்த்தீங்களா, அவன் பண்ணுற பிளானாக இருக்குமா? இல்லை அந்த குறிஞ்சிநாதன் ஒருத்தர் இருந்தான் பாருங்கள், அவன் பண்ணுற பிளானாக இருக்குமா? யார் பண்ணுற பிளானுன்னு தெரில. ஆனால் மொத்தத்தில் தமிழ் வந்து ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆன மாதிரி தான் தெரிஞ்சது. மேலும் மேலும் அவளை சுற்றி ஒரு அடி. சரி ஓகே டன். வாரிசு சீரியல் சூப்பர், ஆல்வேஸ் சூப்பர். அப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான். மற்ற சீரியல்லாம் நம்ம பார்த்தா தானே சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மொத்தத்தில் இதயம் சீரியல் இனி ரிஜிஸ்டர் ஆஃபீஸை வச்சு இன்னும் ஒரு 2 நாள். இன்றைக்கி என்ன கிழமை? புதன்கிழமை ஆயிடுச்சா? இனி வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 நாளும் நம்மளுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு தான் எபிசோடே இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பை. தேங்க்யூ.